வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப் வெரைட்டி. இந்த சூப் பார்த்திங்கன்னா ஒரு கீரை வச்சு தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். கீரையோட இப்போ நிறைய கிடைக்கிற ஸ்வீட் கார்ன், அதாவது சோள முத்துக்களையும் சேர்த்து பண்ண போகிறோம். ரெண்டுமே பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு பொருட்கள் வச்சு தான் பண்ணுறோம். இந்த கீரை ரொம்ப ஸ்பெஷலான கீரைங்க. இது பார்த்திங்கன்னா இதுக்கு கேல் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். தமிழில் இதுக்கு பரட்டை கீரை அப்படின்னு நான் படித்தேன். பட் ஆனால் நிறைய பேருக்கு அது தெரியல எங்கே கிடைக்கிது என்னன்ட்டுன்னு. ஆனால் குறிப்பாக இப்போ பார்த்திங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லலாம் இந்த கீரை கிடைக்கிது. இந்த கீரை பார்த்திங்கன்னா 2 வெரைட்டி இருக்குது. ஒன்று இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இலை, இது ஒரு வெரைட்டி. இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த மாதிரி. இப்போ நீங்கள் இப்போ கடைகள்லாம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் லெட்யூஸ்ன்னு பார்ப்பீங்க. அது ஏறக்குறைய இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் ஸ்லைட்டாக தான் டிஃப்ரென்ஸு. மற்றபடி இந்த மாதிரி ஒரு நல்லா வளைஞ்சு அழகாக இருக்கும். இப்படி ஒரு டைப் இருக்குது, இது ஒன்று இருக்குது. இந்த கீரை பார்த்தீங்கன்னா ஃபாரினில் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இது நம்ம வீடுகள்லையே வளர்க்கக்கூடிய ஒரு கீரை தான். இப்போ நான் எடுத்துருக்கிறது எங்கள் வீட்டில் விளைஞ்ச கீரை தான். அதனால் எல்லாரும் பார்த்திங்கன்னா இதை நம்மளோட வீட்டில் தோட்டத்திலேயே அழகாக வளர்க்கலாம். குறிப்பாக இந்த குளிர்காலத்தில் இது ரொம்ப நல்லா விளையும். உங்களுக்கு நல்ல இந்த சில் கிளைமேட் தான் வேணும்லாம் அவசியம் இல்லைங்க, தாராளமாக நம்ம வீட்டிலையே வளர்க்கலாம். ஸோ இந்த கீரை வச்சு தான் நம்ம இன்றைக்கி சூப் பண்ண போகிறோம். இப்போ இந்த கீரையை நான் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்தது இந்த சோள முத்துக்கள் வச்சுருக்கிறேன், கேரட் துருவல், தக்காளி, சின்ன வெங்காயம், இஞ்சி துருவல். அடுத்தது கொஞ்சம் வெங்காயத்தாள், வெண்ணெய், கொஞ்சம் பால், மிளகு சீரக பொடி, தனியாக சீரகம். அடுத்தது ஒரே ஒரு சின்ன துண்டு பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சமாக உப்பு. இந்த சோளம் ஒரு பாதி நான் வேக வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா சூப் சிலருக்கு கொஞ்சம் திக்காக பிடிக்கும், சிலருக்கு கொஞ்சம் லைட்டாக பிடிக்கும். திக்னஸுக்காக இந்த சோளத்தையே அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஹோட்டலெல்லாம் சோள மாவு கரைப்பாங்க, அதுக்கு பதிலாக இந்த சோளத்தையே வேக வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த கீரை சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இப்படி ஒரு பாத்திரம் வச்சு அது கொஞ்சம் சூடாகட்டும். அதில் கொஞ்சம் வெண்ணெய் போட்டுக்கிறோம். நம்ம டயட் இருக்கிறவங்க வெண்ணெய்க்கு பதிலாக கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். பட் கொஞ்சம் தான் நம்ம சேர்க்க போகிறோம். பொதுவாக சூப்புனாலே அந்த வெண்ணெய் சேர்த்தா தான் அதோட டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெண்ணெய் லேசாக இப்படி உருகின உடனே நம்ம வச்சுருக்கிற இந்த பட்டை, பிரியாணி இலை, இது ரெண்டையும் போட்டுருங்க. இதில் போட்டுட்டு அடுத்தபடியாக இந்த வெங்காயம், சின்ன வெங்காயம், கொஞ்சம் தக்காளி, இந்த ஸ்வீட் கார்ன், போட்டுட்டு நம்ம நறுக்கி வச்சிருக்க இந்த கேல் அப்படிங்கிற கீரை நல்லா லேசாக வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சம் கேரட்டை கடைசியாக மேலே பரிமாறும்போது போடுறதுக்கு வச்சுக்கோங்க. இல்லை ஒரு 2 மிளகு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து வதக்கிட்டு, இப்போ நல்லா நம்ம சூப்புன்றனால எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. நீங்கள்
இப்போ நம்ம வந்து முதல்ல வானலியில் கொஞ்சமாக வெண்ணெய் போட்டு சூடாக்கணும். சூடான உடனே அதில் ஒரு பிரியாணி இலையும் ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டுட்டு சின்ன வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறமா அந்த நறுக்கி வச்சுருக்க கேல் கீரை, அடுத்து இஞ்சி துருவல், கொஞ்சம் அந்த ஸ்வீட் கார்ன் வேக வச்சது அதையும் சேர்த்துருக்கோம். இது தவிர கொஞ்சமாக கேரட் போட்டிருக்கோம். இப்போ இது வந்து பாருங்கள், நல்ல தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள், சூப்புன்றதுனால சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சம் கொதிக்க விடுவோம். நம்ம இப்போ இதோட மூடி போட்டோன்னா கொஞ்சம் சீக்கிரமாக நம்மளுக்கு கொதி வந்துடும். இது கொதிக்க இப்போ நம்ம வந்து இன்றைக்கி இதில் சேர்த்துருக்கிறதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களுமே வந்து புற்றுநோயை தடுக்கக்கூடிய சக்தி உள்ள பொருட்கள். இது எல்லாமே நம்ம அன்றாட உணவில் வந்து சேர்த்துக்கக்கூடிய பொருட்கள் தான். ஆனால் நிறைய பேருக்கு தெரியறதில்ல இதெல்லாம் சாப்பிடணும், இது சாப்பிட்டா நம்மளுக்கு நல்லது அப்படின்னு. ஆனால் இப்போ எல்லா இடங்களையும் கிடைக்கக்கூடியதான், இது எதுவுமே கிடைக்காத பொருள்னு கிடையாது. ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்கள் உணவில் எப்போல்லாம் உங்களுக்கு முடியுமோ அப்போல்லாம் வாங்கி சேர்த்துக்கோங்க. அந்த சீசன் டைமில் இந்த கீரை, அந்த ஸ்வீட் கார்ன்லாம் கிடைக்கும். அப்போ நீங்கள் வந்து அதை கண்டிப்பாக உங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம அதை சேர்த்துருக்கிற சின்ன வெங்காயத்தில் இருக்க அந்த கந்தகம்னு சொல்லக்கூடிய அமிலம் வந்து புற்றுநோய் செல்களுக்கு ரொம்பவே நல்லது. அதாவது அந்த புற்றுநோய் செல்லை வந்து அழிக்கக்கூடிய தன்மை அதுக்குள்ளது. அடுத்தது இந்த கேல் கீரை பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. கேலரி வைஸ் பார்த்தா இது ரொம்ப கம்மி. வெயிட் ரிடக்ஷன் இருக்கவங்க இதை நிறைய எடுத்துக்கலாம் இந்த சூப்பை. இது ஃபாரின்ல என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கேல் அப்படின்ற இந்த கீரையை வந்து டெய்லி ஒரு சின்ன கப்பளவு தான், நிறைய கிடையாதுங்க, இந்த மாதிரி ஒரு சின்ன கப்பளவு எடுத்துக்கிட்டா புற்றுநோய் வராமலே தடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சத்து உள்ளது. அதே மாதிரி தக்காளியும் அப்படி தான். தக்காளியில் விட்டமின் சியும் லைகோபினும் நிறைய இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா அந்த புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய தன்மை உள்ளது. ஸோ இதெல்லாம் நம்ம சாதாரணமாக நம்ம சேர்க்குற உணவு தான், ஆனால் நம்மளுக்கு அது தெரியறதில்ல. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பரவலாக எல்லா இடங்களையும் புற்றுநோய் வந்து ரொம்ப காமனாக போயிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து இது வந்து அப்படியேவும் நம்ம சாப்பிட்லாம். இந்த மாதிரி இந்த கீரையோடையே எடுத்து அப்படியே ஸ்பூன் போட்டும் சாப்பிட்லாம். இல்லை வந்து எங்களுக்கு இந்த அளவுக்கு ரொம்ப கீரைலாம் வேண்டான்னு நினச்சிங்கன்னா இந்த தண்ணி மட்டும் தனியாக வடிகட்டிட்டு அந்த கீரை, அந்த சோளம் அதெல்லாத்தையும் ஒரு சுற்று மிக்சியில் அரைச்சிட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் பொதுவாக வந்து இப்படியே சாப்பிட்றதான் ரொம்ப நல்லது. ஏன்னா எல்லாமே வந்து நம்ம வாயில் போட்டு சவைச்சி சாப்பிடும்போது நம்ம உமிழ்நீரோடு சேர்ந்து வந்து அது நிறைய நல்ல பலன்களை கொடுக்கும். அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு நீங்கள் வந்து சேர்த்து சாப்பிட்றதுக்கே பாருங்கள். இப்போ இது கொதிச்சிருச்சு. இதில் வந்து நம்ம இந்த வேக வச்சு வச்சுருக்க ஸ்வீட் கார்னையும் சேர்த்துக்க போகிறேன். இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம தேவையான அளவு உப்பு போட போகிறோம். பார்த்துட்டு அப்புறம் உங்களுக்கு பரிமாறும் போது தேவைன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு எங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு அந்த கல்லுப்பு சேர்க்க முடியுமோ அந்த மாதிரி இடங்கள்ல கல்லுப்பு சேர்த்து சமைங்க. இப்போ நான் இன்னைக்கு சேர்த்துருக்க உப்பு பார்த்தீங்கன்னா இது தூள் உப்பு மாதிரி இருக்குது. ஆனால் இது சாதாரண தூள் உப்பு இல்லைங்க. இது வந்து நல்ல அந்த ராக் சால்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது பாறைகளில் படியக்கூடிய உப்பு, அதாவது படிகிறதுலேருந்து எடுக்கக்கூடிய உப்பு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த உப்போட காரத்தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. எல்லா வித மினரல்ஸும் சேர்ந்த ஒரு உப்பு பார்த்தீங்கன்னா கடல் உப்பு, இந்த மாதிரி பாறையிலேருந்து எடுக்கிறது, அப்புறம் கருப்பு உப்புன்னு சொல்லக்கூடிய காளான் நமக்கு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த உப்போட தன்மை, அதாவது ஒரிஜினல் தன்மைகள் நிறைய உள்ளது, நிறைய மினரல்ஸ் உள்ளது. நீங்கள் இப்போ நிறைய வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெள்ளையாக உப்பு வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப ரீஃபைன் பண்ணிலாம் நம்மளுக்கு மார்க்கெட்டில் வருது. முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் தவிர்த்துட்டு இந்த மாதிரி நம்மளுடைய உணவுலேயே எதெல்லாம் இயற்கையாக நம்மளுக்கு கிடைக்குதோ அதெல்லாம் சேர்த்தோன்னாலே நம்மளுடைய நோய் வந்து பாதிக்கு மேலே நம்மளுக்கு வராமலே நம்ம தடுக்க முடியும். கொஞ்சம் கொதிக்கட்டும். ஏன்னா அந்த சோளம் வந்து வேக வச்சு தான் நம்ம போட்டிருக்கோம். இருந்தாலும் அதில் ஒரு பச்சை ஸ்மெல் வரும். அதுக்காக கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி சேர்த்ததுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப் வந்து ஆட்டோமேட்டிக்காக திக்காயிரும் உங்களுக்கு. நம்ம வீட்டிலையே செய்கிற சூப்புக்கும் ஹோட்டலில் செய்கிற சூப்புக்கும் நிறைய வித்தியாசம் உண்டுங்க. ஹோட்டலில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து மாவு வந்து மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு நல்லா திக்காக கொடுத்துருவாங்க. ஆனால் பொதுவாக சூப்புன்றது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. அது வந்து தண்ணியாக இருக்கிறது தான் சூப்புன்றதே பேர் உங்களுக்கு. இதில் நீங்கள் விருப்பப்பட்டால்
கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கலாம். அது தவிர பார்த்தீங்கன்னா வேறு காய்கறிகளும் நீங்கள் வந்து விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அந்த கீரையும் ஸ்வீட் கார்னும் மட்டும் தனியாக தெரியணுன்றதுக்காக அதை எடுத்துருக்கிறேன். சோளமும் பார்த்தீங்கன்னா புற்றுநோய் செல்களுக்கு அதை நல்லா அது வராமல் தடுக்கக்கூடிய சக்தி சோளத்துக்கும் நிறைய உண்டு. கொஞ்சமாக நம்ம இந்த வெங்காயத்தாலும் சேர்த்துக்கும். வெங்காயத்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டிலையே வளர்க்கலாங்க. ஒரு சின்ன தொட்டியில் வெங்காயத்தை இது பண்ணி மூடி வச்சிட்டிங்கனாலே அது நல்லா வளர்ந்துடும். உங்களுக்கு அப்பப்போ எப்போல்லாம் தேவையோ அப்போ நீங்கள் வந்து மாதிரி சூப்பில் வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். தோசையில் நல்லா பொடியாக கட் பண்ணி போடலாம். சப்பாத்தி மாவு பிசையும் போது அது கூட எப்படி கீரை சேர்க்குறோமோ அதே மாதிரி வெங்காயத்தாலையும் கட் பண்ணி போட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். நல்லா ரெடி ஆயிடுச்சு நம்மளோட சூப்பு. கொஞ்சமாக மிளகு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட சூப் ரெடி ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உங்களுக்கு கொஞ்சமாக பால் வந்து ஆப்ஷன் தாங்க. விருப்பம் இருந்தால் பால் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு பால் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா சூப் வந்து ரெடி. இப்போ இதை பரிமாறுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். சூப் பவுல் எடுத்துக்கோங்க. இந்த கீரை ஸ்வீட் கார்ன் எல்லாம் சேர்ந்து வர்ற மாதிரி இதில் ஊற்றுங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட மாட்டாங்க. அவங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு சூப் பவுலோ இல்லை ஒரு பவுலுக்கு நல்லா சூப் குடித்தாங்கன்னா அவங்களுக்கு தேவையான சத்துக்கள் ஃபுல்லாக இந்த சூப்லேயே கிடச்சிரும் அவங்களுக்கு. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக இந்த கேரட், தேவைப்பட்டால் கொஞ்சம் மிளகு பொடி. இப்போ நம்மளுடைய கேல் ஸ்வீட் கார்ன் சூப் தயாராகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நான் 2 இலை தான் போட்டேன். நான் ஒரு இந்த கேலில் ஒன்றும் இதில் ஒன்றும் தான் போட்டேன். அதுவே பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்குதுன்னு. குறைஞ்சபட்சம் ஒரு 4லேருந்து 5 பேர் தாராளமாக இந்த அளவுக்கு சாப்பிட்லாங்க. இப்போ இதே வந்து அந்த கீரையை வந்து நான் அப்படியே முழுசாக கட் பண்ணி தான் போட்டிருக்கேன். நீங்கள் அதை எடுத்து கொஞ்சம் அரைச்சி விழுதாக்குனீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள். அதனால் ஒன்றும் தப்பே கிடையாதுங்க. பொதுவாக சூப் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நீர்க்க வச்சுருக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது தான். அது ஒன்றும் தப்பு கிடையாது. உங்களுக்கு திக்னஸ் வேணும்னா தான் நீங்கள் வந்து எதாவது கலக்கணும். அதுக்கு பதிலாக சோள மாவுக்கு பதிலாக நீங்கள் வந்து இந்த சோளத்தையே அரைச்சி கலந்திங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். இந்த கீரை எல்லாத்தையும் அரைச்சி விழுதாக கிடக்கும்போது இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். இல்லை இன்னும் எங்களுக்கு நல்ல ஹோட்டலில் மாதிரி நல்ல திக் கன்சிஸ்டன்சி வேணும்னா ஒரே ஒரு உருளைக்கிழங்கு நீங்கள் இந்த காய்கறியோடையே சேர்த்துக்கலாம். நீங்கள் நம்ம இன்னைக்கு கேரட் போட்டிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி உருளைக்கிழங்கு நல்லா தோல் சீவிட்டு பொடியாக நறுக்கி இதோட போட்டுட்டு எடுத்து அரைச்சி சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சூப் வந்து நல்ல திக்காகவே கிடைக்குங்க. நல்ல ஒரு சத்தான ரொம்ப எளிதாக செய்யக்கூடிய ஒரு சூப்பு தான் இது. நீங்கள் இந்த கீரை எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு யோசிக்காதீங்க. குறைஞ்சபட்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நிறைய கடைகளில் கிடைக்குது. அதனால தான் நான் அதை எடுத்து செஞ்சுருக்கேன். இன்னைக்கு விதை கிடைச்சிதுன்னா வாங்கி உங்கள் வீட்டிலேயே நீங்கள் வளர்த்து கூட இந்த சூப் செய்யலாம். இன்றைக்கி நம்ம செஞ்சு பார்த்த இந்த கேல் ஸ்வீட் கார்ன் சூப்பை கண்டிப்பாக எல்லாரும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப எளிதாக செய்யக்கூடியது. முடிஞ்ச அளவுக்கு வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ நீங்கள் தாராளமாக இதை எடுத்துக்கலாங்க. எந்த பயமுமே கிடையாது. நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு. குறிப்பாக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவங்க எப்படியாவது இதை உங்களோட உணவில் சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட மீண்டும் உங்கள்